இந்த கல்வி எதுக்கு அப்படின்னா, உண்மைதான். இப்போ நம்ம படித்தோன்னா நாலேஜ் வரும், நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், இதெல்லாம் உண்மைதான். இதையும் தாண்டி இந்த கல்வி எதுக்குன்னு அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்திருக்க எல்லார் மனசுலையுமே ஒரு இலக்கு இல்லாமல் இருக்காது, இருக்கும். நான் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, அதாவது நீங்கள் வெளிப்படையாக அதை சொன்னாலும் சரி மனசுக்குள்ளே வச்சாலும் சரி, மனசில் எதிர்காலத்தில் நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இருக்குமா இல்லையா? இருக்கும். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த இலக்கு என்னைக்காவது சின்னதாக இருந்திருக்கான்னா இருந்திருக்காது. வந்திருக்க யாருக்காவது மனசில் நான் எதிர்காலத்தில் 10 பாத்திரம் தேய்ச்சி நல்லா சம்பாரிச்சு அப்படி யாருக்காவது இருக்குமா? மனசில் இருக்காது. யாருக்காவது நான் எதிர்காலத்தில் அந்த ரோட்டு ஓரமாக ஒரு இட்லி கடையை போட்டு அப்படி இருக்குமா? மைண்டில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏழையாக இருந்தாலும், அரசு பள்ளியில் படித்தாலும், பெற்றோர்கள் ஏழ்மையாக இருந்தாலும், பெற்றோர்கள் படிக்காமல், என்ன ஒரு சூழலில் ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி, அவன் மனசில் தன்னை பற்றி எதிர்காலத்தில் சிந்திச்சானா பெருசாக யோசிப்பான். எப்படி இருக்கும்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், காரு வாங்கணும், வீடு கட்டணும், அப்படி தானே இருக்கும் மைண்டில். இந்த இலக்கை அடைவதற்கு தான் கல்வி. நல்லா ஞாபகம் வச்சு, மனசில் ஒரு கனவா அப்படியே வந்துட்டு போதில்ல, அதை நினைவாக்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, காரை டிரைவ் பண்ணி போக. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சொந்தமாக ஒரு வீட்டில் இருக்க. டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, கழுத்தில் செத்தஸ்கோப் போட. இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, லேப்டாப் போட சுத்த. எதுவாக இருக்கலாம். ஒரு நீதிபதி ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், மனசில் ஓடுதில்ல, ஒரு அரசு அதிகாரி ஆகணும். இதையெல்லாம் அந்த கனவை நினைவாக்குவதற்கு தான் கல்வி. அதனால புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா எக்ஸாம் அப்படின்னும் பொழுதே என்னது, யாரா இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சா? அதோ பசங்க முதல்ல சொல்கிறது. நானும் மரியாதையை சொல்கிறேன், அவங்க வாய்க்கு வந்த மாதிரி திட்டுவாங்க. என்ன அப்போ எக்ஸாமை எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்கு? நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும். இதுக்காக தான் இந்த எக்ஸாம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? கல்வியை தவிர வேறு எதை கொண்டும் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள முடியாது. அப்படி வளப்படுத்தி கொண்டால் அது தற்காலிகமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்காது.